தப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். என்ன விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். இல்ல, சரியா தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏய், போட்டு தள்ளுங்கடா அவனை. விட்டுருங்க சார். கழுத்தால கடல்ல வீசுங்கடா. சொல்லுங்க சார். சார் விட்டுருங்க சார். ஓனரே, சார். ஏய், நீ எப்படி மேல வந்த? சார் ரொம்ப அடிக்கிறாங்க சார். வலி தாங்க முடியல சார். தப்பா கூட்டிட்டு வந்துடுறாங்க சார். சார் சார் அவர் சொன்ன விட்டுருவாங்க சார். சார் விட சொல்லுங்க சார். சார் 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 விட சொல்லுங்க சார். சார் 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 விட சொல்லுங்க சார். சார் விட சொல்லுங்க சார். சார் முடிஞ்சிருச்சா? தெரிக்க விடலாமா? தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். விட்டு. தப்பா இல்ல, சரியா தூக்கிட்டு வரல. நானா வந்திருக்கேன். உனக்காக வந்திருக்கேன். ஒய்யால உசுருக்காக வந்திருக்கேன். என்ன விட்டு விட்டு என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு
என்னண்ண மணி 1:30 இன்னும் வீட்டுக்கு வரல. இல்ல தமிழ், ஒரு வெளிநாட்டு சவாரி டாக்ஸில இருட்டு போக மாட்டேறாருமா. போயிட்டார்னா அண்ணன் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ போன் அவர்கிட்ட கொடுன. தரமா தங்கச்சி. சார், அண்ணன் பசி தாங்காது சார். நீங்க சீக்கிரமா போயிட்டீங்கன்னா அண்ணன் வீட்டுக்கு வந்துரும். போயிடுங்க சார். நீ சொல்லிட்டல்லம்மா, சார் இப்ப போயிடுவாரு. ரஷ்யன் மாஃபியாவா, மெக்சிகன் காட்டுலா, சிபிஐயா, போலீஸா? ரஷ்யன் மாஃபியாவா, மெக்சிகன் காட்டுலா, சிபிஐயா, போலீஸா? யாரு? நானா? என்னண்ணா இவ்ளோ லேட்டு? கரண்ட் வேற இல்ல. பசிக்குதுமா, சோறு இருக்கா? என்னண்ணா இப்படி கேக்குற? கை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என் கூட இருந்தாரு, எங்க போனாரு? இந்த பக்கம் தான் போனாருமா. 30 seconds more, sir. 10 seconds more, sir. சார் ஏரியா லாக். என்னாச்சு? ஏரியா லாக் ஆயிடுச்சு சார். எந்த ஏரியா? நம்ம இருக்கிற ஏரியா சார். இந்த ஏரியால? நம்ம இருக்கிற ஸ்ட்ரீட்ல சார். இந்த ஸ்ட்ரீட்ல? இந்த பில்டிங்ல சார். இந்த பில்டிங்ல? மேலே வரான் சார். சொன்னேன்ல, அவ ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு. வந்துட்டான் பார். He's coming up in the lift, sir. Technical team out. Let's hunt him down. Attack squad. லைட் ஆஃப் பண்ணுவான் பார். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. யாரானே, எங்கடா இருக்க? கண்ணா மூச்சி ரே ரே கண்டு யாரு? வாடா, வா, நேர்ல வாடா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. அங்க உனக்கு பின்னாடி இருக்கிற 2 பேரை தூக்குறம் பாடுறா. பின்னாடி இருக்கிறவனை தூக்குறான்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவனை அடிக்கிறேன். யாரா நீ? சொன்ன சொல்ல காப்பாத்த நீ ஒரு தேச தலைவன், நான் ஒரு தேச தலைவனா? ஏய், நீ கெட்டவன், நான் கேடு கெட்டவன்டா.
ஹலோ, யாரது? உன் ரெண்டாவது தம்பியை கொன்னவன் முதல் தம்பியை கொண்டு இருக்கிறவன் யாரா நீ? நானா? உன் வாழ்க்கையில உன் அப்பா அம்மா உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நானும் முக்கியம். ஒரே வித்தியாசம், அவங்களால நீ பிறந்த, என்னால நீ அறப்ப. வேணாம், வேணாம். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது மர்டர் செய்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பின் தொடர்பு கொள்ளவும். எங்க போற? கொலைகாரனா? கொலைகாரனா நீ? ஆமா, கொலைகாரன் தான். இன்னும் கொலை பண்ணுவேன். என்ற கொலைக்கு நடுவுல யாரு வந்தாலும், அது நீயா இருந்தாலும் சங்கருத்துருவேன். கொலைகார குடும்பத்துல சம்பந்தம் பண்ண மாட்டோம். என் அண்ணனுக்கும் தங்கச்சியா கட்டி கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஒரு கொலைகாரன் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுதான் உன் பிரச்சனைனா, இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். உன் அண்ணன் கட்டிக்க போற பொண்ணு என் தங்கச்சியே கிடையாது. அவன் என் தங்கச்சியே இல்ல. தமிழ் என் தங்கச்சியே கிடையாது. டேய் டேய் எங்கடா போய் வர? டேய் வெளிய வாடா. என்ன சத்தம் பாரு. எங்கடா என்ன போய் வர? பேசுக்குள்ள பொறிக்க பசங்களா கொரோனா உள்ள போட்டாங்க சார். எல்லாம் இவனோட ஆளா இருப்பாங்களோ? இவர் யாரோட ஆளும் இல்ல சார். இவர் யாரையும் கூப்பிட மாட்டாங்க சார். அதோ உங்க அண்ணன் மணிமாறன் உள்ள இருக்கான் பாரு. உங்க தம்பி தான் உங்களை தூக்கி போட்டு மிதிக்க வந்திருக்கான். என் தம்பிட்ட இருந்து எப்பறம் தப்பிக்கிறது? இப்போ அவங்க தம்பி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரே வழிதான் சார். இந்த வழியில தான் இவனும் இருக்கானுங்களேடா. சார், நான் இந்த வழியே சொன்னேன் சார். இந்த பக்கம் சவுருல இருக்கு. இந்த பக்கம் வேதாளம் இருக்காரு சார். என்னையா சொல்ற? சார் வேதாளம் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சார். ஐயோ, காலையில இருந்து வச்சு செஞ்சுக்கோ. அடி பின்னு பண்ணிருக்கோம். அவன் எப்படியா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்? வேதாளத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை காட்டினோம்னா அவர் பக பாசம் நேசம் எதுவும் பார்க்க மாட்டார் சார். அப்படி என்ன விஷயம்? கணேஷ், வேதாளம் கூப்பிடுங்க. வேதாளம் மவனா நீ செத்தடா. வேதாளம் காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாடா. என்ன அவங்கள மேடம் அடிக்கணும். அடிக்கலாம். காசு கொடுங்க. எத்தனை பேரு? 20 பேர் இருப்பாங்க சார். தலைக்கு 2000 ரூபா. 40,000 கொடுங்க. ஐயோ, என்கிட்ட 30,000 தானே இருக்கு. 10,000 அப்புறம் தட்டுமா? 5 பேர் அப்புறம் பண்ணிக்கிட்டா. தமாசு தமாசு. ஏன்னா இவர் யாரா கூடமா பேசுறாரு? 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு சார். யோ, நான் குடியா. கொடுக்குறேன் சார்.
வேதாளம் நான் இப்போ என்ன தரேன்னு நீ வானோங்கிற உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. சூப்பரா சொன்னேன். ஆனா 2 நிமிஷம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சம்பந்தம் ஸ்ட்ராங் ஆச்சு. காசை கொடுத்தா பால் மாறிடுவேன்னு நினைச்சியா? எவ்வளவு இருக்கு? 50,000. சார் நீங்க எவ்வளவு சார் கொடுத்தீங்க? 40,000. பாவம் சார் இவங்க பச்சை புழுங்க மாதிரி இருக்கான் சார். இவங்க கிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு ஏய் நம்ம எங்கடா பேரம் பேசணும்? பேரம் பேச சொல்றாரு சார். செயின் இருக்காரு மாமனார் வீட்டுல போட்டதா கொண்டாடி அடிக்கும்டா. எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக எதுக்காக கண்ணீர் எதுக்காக நீ எப்பவும் எப்படி எட்டி இருப்பது எதுக்காக சார் கூப்பிடுங்க சார். ஓகே வேதாளம். அவங்க ரவுடிட்டு போனா நாம போக மாட்டாமா? நான் விசாரிச்சதுலயே இவன் தான் டெரரான ரவுடி கணேஷ். வேதாளம் கணேஷ். மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாய். டோக்கன் நம்பர் 5 வா. வரோம். இவரை தாண்டி நான் ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன். ப்ராப்ளம் சால்வ்டு. நீ அவர் உயிரை காப்பாத்திருக்க. அது சொல்லி உன் வீட்டை காப்பாத்துவோம். இல்லடி, அது நான் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட வேண்டாம். காசு கொடுத்தே கூப்பிடுவோம். அப்படிங்கிற? சரி நான் பேசுகிறேன். சார் சொல்லு பாப்பா. எங்களுக்கு எங்க எதிரிய விட உங்களை மாதிரி ஒரு பேடான டெரரான மோசமான மனசாட்சியே இல்லாத கேவலமான மட்டமான ரவுடி தேவை. அதனால தான் உன்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப். மனசாட்சி இல்லாத ரவுடியா? இல்ல சார், ரவுடி சார் தேவைப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ பேசாத, நீ பேசுமா. சார் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அதான் ரவுடி சார் உங்களுக்கு தெரியும். சார் ஒரு சின்ன டவுட். நீங்க நிஜமாவே டெரரான ரவுடியா? வெள்ளையா சகப்பா இருக்கீங்க? நானும் அப்ப சொல்லுந்து பாக்குறேன். இவன் இஸ்குங்கிறான், அவன் உஸ்குங்கிறான், அவன் எட்டி பாக்குறான், இவன் என்னடா சாமான் எடுக்கிறான். கொய்யால ஒண்ணு டீய குடிங்க இல்ல என்ன அடிங்க. உங்க பிலிம் ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க. வெயிட்டிங்லயே வெறியாவது. வரலாம் 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 பா 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 வரலாம் வரலாம் பா. பாப்பா என்ன சகப்புன்னு சொன்ன? காசு எவ்வளோன்னு கேட்டோம் சார். டேய் குழந்தை வேணும் வர்ற. எங்களுக்கு பசிக்கல சார், சாப்பாடுலாம் வேணாம். தமாசு தமாசு. பாப்பா இது புட்டு மெனு இல்ல, பிளட் மெனு. சொல்றேன் கேட்டுக்க. பாடி பாட் 5000, பாடி சே 10,000, ஹவுஸ் ஸ்டீல் 5,000, டோட்டல் டோக் 20,000, ஆல் அபிட் 25,000, பீஸ் அபிட் 30,000, குரூப் அபிட் 50,000, டீம் டர் 25,000, குரூப் டர் 35,000, பீஸ் மட்டை 50,000, குரூப் மட்டை 75,000. உங்களுக்கு என்ன? ஹவுஸ் டீலிங் சார். எவ்வளவு? 15,000. 15,000மா? என்கிட்ட 10,000 தான் சார். தொக்காவாதீங்க. லேடிஸ்னா நம்ம கிட்ட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அது எப்படி கேஷ் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? இவர் தான் நான் சொன்ன ரவுடி சார். வணக்கம் ரவுடி சார். வணக்கம் வணக்கம். ரவுடி சார் சொல்லுங்க சார். இதுதான் எங்க வீடு. நைஸ். இவர் தான் எங்க தாத்தா.
இவரு கட்டின வீடு இது. இந்த வீடுனா எங்களுக்கு உசுரு. வெரி நைஸ். காப்பி எடுத்துக்கங்க தம்பி. வெரி வெரி நைஸ். வாங்களேன், அப்படியே வெளில போய் காத்தாட பேசிட்டு இருக்கலாமே. அப்பா வாங்க, பெரிய பாப்பா வாங்க, பாப்பா வாங்க. டே குழந்தை, சீக்கிரம் வாடா. சரி வரலாம் சார். இந்த மலர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ரவுடி சார், இந்த ரோஜா பூ இருக்கே. ஆமா, ரோசா பூ. இதனுடைய பொட்டானிக்கல் சயின்டிபிக்கல் நேம் ரோசா. பொட்டானிக்கல் பேர். ஓஹோ. இந்த வாடாமல்லி இருக்கே. ஆமா, வாடாமல்லி. வேதாளம் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வாசனை கிடையாது, ஆயுசு ஜாஸ்தி. ஐயோ பாவம். இந்த மல்லிகைப்பூ இருக்கே. ஆமா, மல்லிப்பூ. இதுக்கு வாசனை அதிகம், ஆனா ஆயுசு கிடையாது. ரொம்ப பாவம். பூக்களும் வாழ்க்கையும் ஒன்று, புரியாதவன் மண்டு. மண்டு மண்டு. வித்தவுட் பெயின் தேர் இஸ் நோ லைஃப். சார் இந்தாங்க சார். ரவுடி சார், சொல்லுங்க சார். உள்ள ஏதோ சொல்லிச்சு சார். நீங்க எங்க மேல இறக்கப்பட்டு இலவசமா தானே இந்த உதவியை பண்ண போறீங்க. தமாசு தமாசு. நீங்க 15,000 கொடுத்தீங்க, இவன் 5 லட்சம் கொடுத்தான். 1000 பெருசா லட்சம் பெருசா நீங்களே சொல்லுங்க. இப்ப கூட டீல் முடியல. நீங்க 5,01,000 கொடுங்க, உங்க பக்கம் வந்துடுறேன். எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தொட போறீங்களே, இதுக்கு பேர் என்ன? பச்சை துரோகம். இது நல்லது இல்ல ரவுடி சார். தப்பு சார், தப்பு சார். குழந்தை பாரு, திட்டுறது கூட இவ்வளவு சாஃப்டா திட்டுறாரு. தமாஷு தமாஷு. காலேஜுக்கு போற பொண்ணு, வயசான அம்மா அப்பா, வீடு வெங்காயம் செங்கல் சென்டிமெண்ட் சீனை போடாம நேர பில்டிங் கட்டணம் போய் கழுத்து போட்டு கரன்சி வாங்கிட்டு போயிட்டே இரு. ரிச் மேன், ஹாப்பி மேன். பாப்பா சொல்ல மறந்துட்டேன். Oh my God. God bless you. உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, சந்தேகம் தானா. டேய் குழந்தை, தண்ணி கொண்டாடா. சார், நாங்க அனாதை பெண் குழந்தைகளுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்றோம். அப்படியா? உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க சார். சின்ன குழந்தைங்களுக்காக நாங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். காலையில இருந்து கலெக்ட் பண்றோம். வேதாளம், அந்த பொண்ணு பீச்சில் இருக்கான்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் வா. டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன்டா. ஒரே நிமிஷம் வந்துடுறேன், வெய். சீக்கிரமா வா. பர்ஸ் வண்டியில் இருக்கு, வாமா எடுத்துறேன். ஓகே சார், நீங்க போங்க, நான் வரேன். ஏய் முன்னு ஓடி. ஏய் கண்ணனை தூக்க சொல்றேன். ஏய் தூக்கு தூக்கு தூக்கு. தூக்கு. வேதாளம் பங்கு. நேரா மேட்டருக்கு வரேன். காலங்காத்தால பீச் பக்கம் ஒரு பொண்ணை மிரட்டலான்னு போனேன். சடனா ஒருத்தன் ரிவர்ஸ்ல எடுக்கிறேன்னு சொல்லி அவன் கார் என் பைக்ல விட்டான். டம்முனி என் பைக் சைலன்ஸ் கீழே வந்துச்சு. டேய் உடஞ்ச சைலன்ஸ் காசை கொடுத்துட்டு போடான்னு கத்துன. நிற்காம போயிட்டே இருக்கான். நானும் செம கான்ல துரத்தினே வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஆல் மூஞ்சிஸ் அக்யூஸ் மூஞ்சிஸா இருக்கு. டூமாங்கோலி எப்படி போனா எனக்கு என்ன? என் பைக்குக்கு சைக்கோலி சேதாரம் 20,000 கொடுங்க, போயின்னு இருக்கேன். ஏய் இப்பதெல்லாம் தேவையில்லாத விஷயம். கூட 5000 ரூபா போட்டு 25,000 கூறா கிளம்பிடுவான். துட்டுக்கு மசியாதவன் இந்த உலகத்திலே இல்ல. மனுஷன். சரியா சொன்ன மச்சி. இவனுக்கு காசை கொடுத்தா நான் எலும்பு தொண்டை கவிட்டு போற மாதிரி போயிட்டே இருக்கான் பாரு. பங்களா பணத்தை பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா என் கவனத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்காம போயிட்டீங்களே. நான் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். ஏய்
நாங்க மொத்தம் 20 பேரு நீ வத்தாலே அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறதாண்டா பிளானு. ரிப்போர்ட்ஸ் ஆர் குட். டயட் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நன்றி சார். ரெகுலராக செக்கப்புக்கு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே டாக்டர். ஹலோ, தமிழ் என் உருவானா, என் உயிரானா. அவ சந்தோஷம் என் சந்தோஷமாச்சு, அவ சோகம் என் சோகமாச்சு, அவ பகை என் பகையாச்சு. பகையாளிங்க ஒவ்வொருத்தனையா சாய்க்க ஆரம்பிச்சு. ஊசுர் எடுக்கிற வெறி ஒரு பக்கம், ஊசுருக்கு ஊசுரான தங்கச்சி ஒரு பக்கம். நான் வீசுற ஆயுதமோ இல்லை என் மேலே வீசப்படுற ஆயுதமோ என் தமிழ் மேலே பட்டுடக்கூடாதுன்னு அவன் என் கூட இருக்கிறது சேஃப்லன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் உன் அண்ணன் என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னா அவன் கண்ணில் உண்மை தெரிஞ்சுது. தமிழுக்கு அப்பா அம்மா கொல்லப்பட்டதோ கடந்த கால சோகமோ தெரியாது, தெரியக்கூடாது. நான் செய்கிற கொலைகளுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன வேண்டி அவ வாழ்க்கை அழிச்சிடாத, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. உறவால வர அன்பு எவ்வளவு பெருசோ அதே அளவு அன்பால வர உறவும் பெருசுதான். கவலைப்படாதீங்க, உங்க மனசுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நம்ம தமிழுக்கு கல்யாணம் நடக்கும். உங்க பிரதர்ஸ் மேல நடந்த அட்டாக்ல ஒருத்தன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். 100% அவன் கில்லரை பார்த்திருப்பான். His condition is highly critical. He is unconscious. His survival rate is only 7%. 24 hours அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். இவன் பொழைக்கணும். இவன் ஒருத்தனை பார்த்திருக்கான். அவனை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும். இது 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். சார், ஒன்னு அவன் உயிர், இன்னொன்னு உன் உயிர். இவ்வளவு கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு காலேஜுக்கு கூட்டிட்டு போறேங்கிறியப்பா. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் முடிஞ்சிருமா? தங்கச்சியோட கனவு. சும்மா இருக்கத்த. சரிம்மா. தம்பி, உங்க தங்கச்சியை காலேஜ் கூட்டிட்டு போங்க. சரிங்க. இதேதான் இந்த சப்போட்டா பழ கண்ணுல இன்னும் கொஞ்சம் சல்பேட்டாவை ஏத்தி
ஐயோ அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு அலறலையும் கணேச என் கையோ பிடிச்சி இழுக்கிறான்னு ஒரு கதறலையும் காத்துல பறக்க விட்டேனா அவன் கதை முடிஞ்சிடும். கல்யாணம் நின்னுடும். நாம ஜெயிச்சிடலாம். இது நம்ம பிளான்லயே இல்லையே. ஏன் பிளான்ல இருக்கு? ஆசம். அப்ப சம்பவம் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன மானபங்க பண்றான். யாரு? ஐயோ நான் ரேப் பண்றோம். எங்க? ஐயோ என்ன கற்பழிக்கிறான். ஐயோ மூணு ஒண்ணுல லூஸ். ஐயோ ஐயோ அடே காம கொடூரா. அஞ்சரைக்குள்ள வண்டி. என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு பார்த்தாம இப்ப இந்த பொண்ணோட ரவிக்கையில விளையாடுறியா? உன்னை என்ன பண்றா? 5 நிமிஷம் காதை பொத்திக்கமா. வாடா. எங்க அத்தையோட உதடு அசைவை வச்சு அவங்க ஹோல்சேல கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்கன்ற நீ கேட்ச் பண்ணியிருப்ப. இந்த ஆவேச தாக்குதலும் ஆபாச பேச்சுகளும் எனக்கு எந்த ஒரு வலியை ஏற்படுத்தல. எதுக்கு நிர்வேஸ் ஆப்பு? ஐ லவ் கணேஷ். சுவாமி சார், அப்ப ஸ்வேதா மேடம் நீங்களும் அடங்குற வயசுல நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது காரணம் அவங்க வழக்காடுற வேகம் இல்ல, வழுவழுப்பான தேகம். சாமி சார். So he's crashing down. Anytime anything will happen. இவனை பொழைக்க வைக்க முடியாது. We cannot stabilize him, sir. அட்ரபன் இன்ஜெக்ட் பண்ணி நினைவு வர வைக்க முடியும் சார். ஆனா 30 நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார் சார். 30 நிமிஷம் உயிரோட இருந்தா போதும். அதுக்குள்ள தம்பியை கொன்னவனோட டீடைல்ஸ் ஸ்கெட்ச் பண்ண கெட் மீ a caricature artist. இம்மிடியேட்டா forensic sketch specialist அரேஞ்ச் பண்றது கஷ்டம். We will do one thing. பக்கத்துல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் காலேஜ் இருக்கு. அதோட பிரின்சிபல் என்னோட ஃப்ரெண்ட் தான். அங்க இருந்து ஒரு ஸ்டூடண்ட் கூட்டிட்டு வரேன். I'll go. Great. I'll give him an injection right now. Sir, don't misunderstand me. தப்பா நினைக்காதீங்க. எக்ஸாம் நடக்குது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ். ரொம்ப அர்ஜென்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கெட்ச் சார். பண்ண யாராவது ஒரு ஸ்டூடண்ட் அனுப்புவீங்க சார். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சார். வாமா. இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். நீங்க அவசியம் வரணும் சார். கங்க்ராட்ஸ். தமிழ் ஒரு நிமிஷமா. இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹலோ. இவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு சின்ன ஃபாரன்சிக் ஸ்கெட்ச் பண்ணணுமா? உன்னால முடியுமாமா? அதுக்கு என்ன சார், கண்டிப்பா வரேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். காலேஜுக்கு வந்துட்டேம்மா. இங்க கிறிஸ்டல் ஹாஸ்பிடலுக்கு பிரின்சிபல் ஒரு வர்க்குக்காக வந்திருக்காருன்னு. கிறிஸ்டல் ஹாஸ்பிட்டலா? நீ வந்து என்ன கூட்டிட்டு போறியா? வந்துடுறேம்மா. சாரி சார். இதுவா? இவன் தானு பார்த்து சொல்லு. டாக்டர் செக் தி லெவல் இல்ல. இது கில்மே பிரதர்ஸ். என் தம்பிகளை என்ன பண்ணனா? ஃபைன் திஸ் गाय. தப்பாயிடுச்சு சார். அவரு சொல்ல வரைஞ்சிட்டு இருக்கும்போது நடுவில் அண்ணன் ஃபோன் வந்துச்சா, அதான் கன்ஃபியூஷன்ல அண்ணன் முகத்தை வரைஞ்சிட்டேன். சாரி சார். அண்ணன் எந்த வம்புக்கும் போக மாட்டாரு சார். அவரை மறுபடியும் சொல்லுங்க, நான் வரைஞ்சிடுறேன். அண்ணனா? ஆமா சார். ஓ அண்ணனா? ஆமா. ஃபைன். ஆமா சார், எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணிருக்காது. எஸ் எஸ். பதறப்படாத. எங்க உன் அண்ணன் இப்போ? எங்க அண்ணன் என்ன கூட்டிட்டு போக இப்ப வந்துட்டு இருக்காரு. இங்கயா? ஆமா. இப்போ வா. ஆமா சார், எங்க அண்ணன் எந்த பிரச்சனையும் பண்ணிருக்காது. ரிலாக்ஸ். எனக்கு உன் மேல எந்த டவுட்டும் இல்லைம்மா. நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. And your brother looks very innocent too. நீ தப்பா வரைஞ்சிட்டேன்னு புரியுதுமா? ரிலாக்ஸ்டா இரு. உட்கார். செட். அண்ணன் வராருல்ல? வராரு சார். இயற்கைக்கு நல்லது கெட்டது தெரியாது. ஒருத்தரோட கன்விக்ஷன், அவனோட முனைப்பு தான் முடிவை டிசைட் பண்ணும். என் தம்பிங்களை கொன்னவனை கொல்லணுங்கிற என்னோட வெறி, என் கன்விக்ஷன் so big. அதான் அந்த இயற்கையை அவனை என் முன்னால கூட்டிட்டு வருது. He's coming, right? வராரு சார்.
சொல்லுமா. அண்ணே ஏதோ பண்ணிருக்காது. என்னம்மா நடக்குது? நான் தப்பா வரைஞ்சிட்டேன்னு சார், சொல்றேன்ல. என்ன சார் இது? அண்ணனை விட்டுருங்க சார். சார் எங்களை விட்டுருங்க சார், போயிடுறோம் சார். கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், விட்டுருங்க சார். சார் எங்களை விட்டுருங்க சார், நான் போயிடுறோம். எங்களை விட்டுருங்க சார், போயிடுறோம். சார் பார்க்க பாவமா இருக்காங்க சார். அவங்க அப்பாவிங்க சார். அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அவங்க விட்டுருங்க சார். நீங்க போங்க தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க குடும்பம் நல்லா இருக்கும் சார். உங்க பையன் நல்லா இருப்பான் சார். நீங்க நல்லா இருப்பீங்க சார். வாமா போலாம், வாமா. என்ன மன்னிச்சிருங்க சார். ஃபேமிலியை தூக்கிட்டானா? ஆமா. பயந்துட்டியா? எந்த பிரெஞ்சு கார்ட்டல் லீடர் உங்களே கொல்கத்தாக்கு திருச்சி ஓடி வர வச்சிருக்கான். உங்க 2 தம்பிகளை கொண்டு இருக்கான். என் பையனை கொல்ல மாட்டானா? பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்படணும் சார். வேர்வை தொடச்சுக்கங்க சார். என்னாலதான் தப்பு நடந்துருச்சுன்னு. பதறாத தமிழ், இது வேற பிரச்சனை. உனக்கு ஒன்றும் ஆகாதுல்லன்னு. இதுக்கும் நமக்கு என்னம்மா சம்பந்தம்? நீ எக்ஸாம் நல்லா எழுதுனல்ல, அது போதும். ஹலோ ஸ்வேதா, எங்க இருக்கீங்க? ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் பக்கத்தில் போயிட்டு வரேன். தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணேஷ், கணேஷ் என்னாச்சு கணேஷ்? ராகுல் கல்கட்டா வந்துட்டான். எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் அட்டாக் பண்ணுவோன்னு தெரியாது. தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்க. ஹலோ, நான் பார்த்துட்டு இருக்கும் போதே என் கண் முன்னாடியே உன் தங்கச்சியை காப்பாத்தினால, இப்போ உன் கண் முன்னாடியே உன் தங்கச்சியை தூக்குறான். தமிழ், தமிழ்ங்க. நீங்க தான் கூப்பிட்டீங்கன்னு வந்து கூட்டிட்டு போனாங்க. இப்போ தமிழுங்கன்னு கேக்குறீங்க. யார் கூப்பிட்டாலும் அமைச்சிருவீங்களா நீங்க? என்னாச்சு? ஆமாம்மா, நான் தான் வர சொன்னேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் எதாவது வாங்கணும்னு சொன்னான். நான் கூட்டிட்டு வரேன். வா வா, நான் சொல்ற இடத்துக்கு வா. தமிழுக்கு என்னாச்சு கணேஷ்? தமிழுக்கு ஒன்றும் ஆகாது, ஆக விட மாட்டேன். நான் திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ் வருவா. தமிழுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். என் தங்கச்சிங்கடா, தமிழங்கடா, என் தங்கச்சிங்கடா, என் தங்கச்சிங்கடா. தமிழங்க கொன்னுட்டேன். சொன்ன பொய்க்கே உனக்கு இப்படி இருக்கு. தம்பிகளை கொன்னு குப்பையில போட்டியே, எனக்கு எப்படி இருக்கும்? என் ஆளை எனக்கு எதிராக திருப்பின டெட்லி மூவ். உன் தங்கச்சியை என்கிட்ட கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? உன் டாக்ஸில உன் தங்கச்சி உனக்கே தெரியாம அதையே தூக்கிட்டு வர வச்சேன்டா. யாரை காப்பாத்த தவிச்சியோ, யாருக்காக கதறி துடிச்சியோ, அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்தது நீ. நீ உன் தங்கச்சி போற கார் அவ தாண்டிடுச்சுன்னா அவ எந்த நாட்டுக்கு போறான்னு அனுப்பிச்ச என்னாலேயே ட்ரேஸ் பண்ண முடியாது. இன்டர்நேஷனல் ஸ்கின் ட்ரேட்
பெண்ணாசை இருக்கிறவன், கையில காசு இருக்கிறவன் ஒவ்வொருத்தனும் உன் தங்கச்சிய சீரழிப்பான். யாரால? உன்னால. இந்த உண்மை உறுத்த நீயே கழுத்தறுத்துக்கிட்டு சாவ. அது வரைக்கும் வாழ. ஹலோ அண்ணா தமிழ், எனக்கு பயமா இருக்குண்ணா. இப்போ எங்கம்மா இருக்க? வண்டி வேகமா போகுதுண்ணா. எங்க போகுதுன்னு தெரியலண்ணா. அழாத. வெளியே பார்த்து சொல்லு. வெளியே என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு. ரிவர் சைட் மால் கிராஸ் பண்ணியாச்சுண்ணா வண்டி. இப்போ என்ன தெரியுது பார்த்து சொல்லு. ஹூப்ளி பிரிட்ஜ் தெரியுதுண்ணா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஹூப்ளி பிரிட்ஜ் வந்துட்டம்மா. பயமா இருக்குண்ணா. பயப்படாத. நீ எங்கடா இருக்க? அழாது தமிழ். ஈடன் கார்டன் தெரியுதுண்ணா. நானும் ஈடன் கார்டன் வந்துட்டம்மா. அண்ணன் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாண்ணா. அண்ணா தமிழ், நிறைய பஸ்னா பாபுகாட் எஸ்பிளானட் மசூதி தாண்டிடுச்சுனா வண்டி. இப்போ என்ன தெரியுது? ஷாம் கார்டன் பக்கத்துல வந்துட்டு இருக்குண்ணா. சீக்கிரம் வாண்ணா. டிராஃபிக் ஜாம்ல வண்டி நிக்குதுண்ணா. வண்டி எடுத்துட்டு போறாங்கண்ணா. வாண்ணா. நீ தெரியலனா. தமிழ், அண்ணன் முன்கை தெரியுதா, புறங்கை தெரியுதா? முகம் தெரியுதுண்ணா. தமிழ், பின்னாடி எதனா பாக்ஸ் இருக்கா பாரு. நிறைய வயர் தெரியுதா? ஆமாண்ணா. கட் பண்ணு. தமிழ், பிரேக்ல பாரு, கட் பண்ணு சீக்கிரம். வரலண்ணா. பிரேக்ல பாரு, கட் பண்ணு. சிக்னல் மாறிட போகுது தமிழ், சீக்கிரம். சிக்னல் மாற போகுது தமிழ். வயரை கட் பண்ணு தமிழ். தமிழ், நீ இருக்கிற வண்டியை பார்த்துட்டமா? அண்ணன் பார்த்துட்டமா? அண்ணன் வந்துட்டேன். அண்ணன் வந்துட்டமா? உன் தங்கச்சி போற கார் அந்த ரோட்டை தாண்டிடுச்சுன்னா உசுரா போறவ உடம்பா போவா. கதறா. தமிழ், கதறா. போயிட்டா பார்.
வேணாம் சார், அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், வலிக்குது சார். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். டேய் 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 டேய், நீ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா, ஆனா இப்ப நடிக்கிற பார், அதான்டா வலிக்குது. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா. தெரியலையம்மா. எதுக்காகடா? காசுக்காகவே கழுத்தறுப்ப, பாசத்துக்கு பண்ண மாட்டேனடா என் வென்று. எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட போறீங்க. என்ன நான் சொல்றது? அவர் முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா, கலரா, முகம் மட்டுமா, மனசு வெள்ளடா. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுங்க, வயிறார சாப்பிடட்டும். தம்பி மயில் வாங்கணும், அண்ணனுக்கு கறி குழம்பு ஊத்துடா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறாரு. சாந்தமான மனுஷன். தொடக்கறியும் நெஞ்சலமும் தாராளமா போடுங்கடா. போட்டுருவோம் சார். நீங்க பரிமாறவங்களை மட்டும்தான் பாக்குறீங்க, அப்படியே கீழே குடிஞ்சி பந்தில உட்காந்து சாப்பிட்றவங்களையும் பாருங்க சார். ஏன் எல்லாரும் அழுகுறாங்க? ஓ, சாப்பாடு ரொம்ப காரமோ? காரம் இல்ல சார், அடுத்த நடக்க போற கோரம். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? யாருக்கு ஒண்ணும் குறை இல்லையே? தம்பி மயில் வாங்கணும், வெளிக்கட்ட இழுத்து மூடுறா. ஆரம்பிக்கலாமா? எங்க பார்த்தாலும் அடி தடி பொட்டு பொட்டு. இனி என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க போறீங்க? நான் மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்படியே நீ பேசுவ. அங்க பாருங்க. டே செந்தில், நிதானமாடுறா. இங்க நடக்கிற அடிதடிய கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சிப்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும் வச்சுக்கிட்டு புதுபலமா பாக்குறாரு. அவர்தான் இந்த மாவட்ட கலெக்டர். விநாயகத்தோட நெருங்கிய சிநேகிதன். இப்படி மங்காத்த ஆட்டம் ஆடுறவனுக்கு மாவட்ட கலெக்டர் நண்பனாடா? விநாயகம், இன்னைக்கும் ஷோ சூப்பர்ப்பா. அடுத்த மேட்சுக்கு கவலையே படாத, அடுத்த மேட்சுக்கு நீதான். தேங்க்யூ. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மொத்த காய்கனி மார்க்கெட் விலை நிர்ணயம் மற்றும் ஒருங்கிணைந்த லாரி லோட் கான்ட்ராக்ட் டெண்டர் பொது ஏலமாக டெண்டர் கோரப்பட்டது. இன்று டெண்டர் முடிவதால் டெண்டர் விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஓடுங்கப்பா, தாசில்தார் தான் கேட்கிறாப்ல, எம்புட்டு வருஷம் தான் மறுபடியும் நானே பதவியில இருக்கேன், தைரியமா போடுங்க. இப்படியே இருந்தா என் பொண்டாட்டி கூட என்ன வில்லனா தான் பாப்பா. அந்த கவரை பிரிச்சு படிங்கப்பு. இந்த வருஷமும் நான் தானா? ஐயா, இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. நீயா?
ஆசை வந்துருச்சா? ஆசையில் வரல, ஆத்திரத்தில் வந்திருக்கேன். அரசாங்கத்தை ஏமாத்துறேன், பொறுமையா இருந்தேன். அரை வயிறு சோறுக்கு உழைக்கிற விவசாயிகளோட பயத்தில் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இனி விதைச்சவன் தான் வேலைய சொல்லுவான். ஃபோன் வச்சிருக்கியா தங்கம்? இருக்கு. சிக்னல் இருக்கா? இருக்கும். சரி. சொல்லு தம்பி. அண்ணே, லைன்ல போன நம்ம 30 லாரியை காணுமா? என்னாச்சு தெரியல. உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்கு. சிக்னல் இருக்கா? இருக்கு தங்கம். சரி. ஹலோ. அப்பா 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 விடாங்க தம்பி, விடாங்கப்பா. அப்பா என்ன காப்பாத்துங்கப்பா. நீங்க 30 லாரியை தூக்குனீங்க, நான் உங்க ஒத்த காரை தூக்கினேன். உள்ள பார்த்தவன் கேடு கட்ட புள்ள இருக்கான். எவ்வளோ தூக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எதை தூக்குறோங்கிறது தான் முக்கியம். என்ன நான் சொல்றது? வணங்காமுடியை விட விநாயகம் அதிக தொகை கூறியதால் விநாயகம் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் விநாயகத்திற்கு டெண்டர் விடப்படுகிறது. சுட்டு சாண பிடிச்ச கத்தி மாதிரி கூரா இருக்கி. எந்த சாதிரா நீ? நீ தேவர்னு நினைச்சா நான் தேவன், நாடார்னு நினைச்சா நாடா, தலித்னு நினைச்சா தலித், வன்னியர் நினைச்சா வன்னிய, கவுண்டர் நினைச்சா கவுண்ட, ஐயர் நினைச்சா ஐயன். நீ எந்த சாதி நினைக்கிறையோ அந்த சாதிடானா. ரத்தத்துல சாதியை பார்க்காத, மொத்தத்துல நான் உழைக்கிற சாதி. உங்க தலைமையில சங்கம் சிறப்பா செயல்படணும். நீங்க பொறுப்பேற்ற நேரம் எல்லாமே நல்லதா நடக்கும் தம்பி. சத்தியம். ஹலோ. என்ன தங்கம், சந்தோஷமா இருக்க போல? என் வாழ்க்கையில நான் பெருசா நினைச்ச பதவிய என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. உன் வாழ்க்கையில நீ பெருசா நினைக்கிற உன் தம்பிகளை உன்கிட்ட இருந்து பறிக்க போறேன்டா. சாவுக்கு பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, விரட்டி வேட்டையாட போறேன்டா. தூக்குடா. என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க? கூர்னது 4 பேர் இல்ல, 5 பேர். 5ஆ? யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5வது ஆளு அங்க பாரா. தனிப்படமா போயிடுவாருங்கன்னு தொனப்படமா போக வந்திருக்கியா? இன்னையோட ஒட்டஞ்சத்திரம் விநாயகம் பிரதர்ஸ் கதை முடிஞ்சதுடா. இவ்வளோ பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ பஞ்ச் டைலாக் பேசாம இருந்திருந்தா தப்பா இருக்கும். பேசிட்ட, அது ரைட்டு. ஆனா நீ அவங்கள விரட்டிட்டு வந்ததா நினைக்கிற பத்தியா, அது ராங். அவனுக்கு தான் உன்னை அங்க கொத்தா கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. என்னடா தம்பி, காலையில் சாப்பிட்ட தக்காளி சட்னியோட ஓடி வந்திருக்க? ரத்தம் அடிச்சிட்டாங்கண்ணே. அடிச்சிட்டானுங்களா? தாரத்தப்பட்ட கிழிய போது.
அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன். ஒழுங்கா அடிப்பியடா? சூப்பரா அடிப்பேனே. அடி. டேய் 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 முட்டைய மடக்கி மண்டையில போட்டா உன் கைதாண்டா வலிக்கும். ஒரு இன்ச் இறக்கிடுறா. ஆடாடா. எப்படினே? தம்பிடா. ஒரே உருப்படிய ஓயாம அடிச்ச எப்படா? நேர மூக்க 10 நச்சுன்னு வெய்யி சில்லு உடஞ்ச ரத்தம் பிச்சுக்கும். அத பார்த்தே மயங்கிடுவான். என்னண்ணே விழுக மாட்டேங்கிறான்? 1 2 3 செந்தில் அடிக்காத அடிக்காத. எதிரியா இருந்தாலும் முதுகுல குத்த கூடாதா? மாறலடா. குமரா கைய தூக்கி புடனே பிடிச்சு கால பின்னி தூக்கி அறா தம்பி. அறா. அடிங்க வாடா வாடா வா. அண்ணே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடலாண்ணே. கொளுத்துறதெல்லாம் வேஸ்ட்ண்ணே. தண்டவாளத்துல தூக்கி போட்டா துண்டா போயிருவான். நான் ஊன்னு சொன்னா 4 பேர் உன்னை உழுதுருவானுங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன் ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன். ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பேன். ஐயா இப்ப என்ன பண்ண போறீங்க? அண்ணே அண்ணி ஊருக்கு போயிட்டு கல்யாண தேதியோட வர. சரிடா நீங்க கிளம்புங்க. வண்டி கிளம்பிட்டுண்ணே நாங்க கிளம்புறோம். டேய் கிளம்புங்கடா. ஏன்டா கூடவே வரீங்க? சண்பகம் பெர்சாவா வா. அண்ணே இதானே நான் லவ் பண்ற பொண்ணு. என்னடா சொல்ற? லவ்வா? அண்ணே வா 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 பூங்கோத நான் லவ் பண்ற பொண்ணுண்ணே. எப்படில? டேய் நீயுமாடா? அனிதா வா 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 வா. அண்ணே ஹாய். அண்ணே இது நான் லவ் பண்ற பொண்ணுண்ணே. வணக்கம். அனிதா நீயா? அது சரி. அண்ணே ஓ நல்ல செய்திடா. நான் ஜோடியா காத்துட்டு போ. அட பாவி. கொஞ்ச நாள் கேப்ல லவ் பண்ணிருக்கா பாருங்களே. ஏன் நீ லவ் பண்ணல? அம்மா வணக்கம்மா. டே கும்புறா. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாம எப்படிம்மா? மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி ரோசம் முளைச்சலாம் நினைச்சுக்கிட்டு வெட்டு குத்துன்னு அலைஞ்சுக்கிறதுல என் பிள்ளையும் ஒருத்தம்மா. இவனோட சேர்த்து நம்ம மொத்த கிராமத்துக்கு அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அகிம்சைனா என்னன்னு சொல்லி புரிய வச்சவருமா உங்க அப்பா. நான் மட்டும் இல்லம்மா, நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நல்லசிவ ஐயாவுக்கு கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோமா. நீங்க நல்லா இருக்கணுமா. ரொம்ப நன்றிங்க. நாங்க வர்றோம். உங்க அப்பா ரொம்ப நல்லவர் போல. இவ்ளோ பெருமையா சொல்லிட்டு போறாரு. அவர் எங்க அப்பாவை பத்தி பெருமையா சொல்லல, உண்மைய சொல்றாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்பவும் அடிதடி தகராறுன்னு இருக்கும் எங்க ஊரு. எங்க ஊர் ஆளுங்க அடங்கிறது எங்க அப்பாவுடைய சொல்லுக்கும் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதைக்கும் தான். எங்க ஊரை அமைதியாக்க எங்க அப்பா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. சுத்துப்பட்டு கிராமத்துல எந்த பிரச்சனைனாலும் எங்க அப்பா போய் சுமூகமா அன்பா பேசி தீர்த்து வைப்பாரு. ஆனா எங்க அண்ணனோட குணம் எங்க அப்பாவுக்கு நேர் எதிரா இருந்துச்சு. நான் ஊர் அமைதியா இருக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். நீ நம்ம வீட்டுல இருந்து அறுவாலை கொண்டு போய் தகராறு பண்ணிட்டு அலையற. அமைதி சமாதானம் உங்க வழியில போயிட்டு இருந்தா நடக்காதுப்பா. அடிச்சாதான் கேட்பானுங்க. தாயில்லாத பிள்ளைக்கு தகப்பனா இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாம இந்த பேசுற. விஷயத்துல எங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் வீட்ல எப்பவும் சண்டை தான் நடக்கும். ஐயா! ஒரு முறை ஊர்க்காரங்களுக்குள்ள நடந்த தகராறுல எங்க அப்பா எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் கத்தி எடுத்துட்டு போனான். எங்க அப்பா பேச்ச மீறி கோவத்துல போன எங்க அண்ணன் திரும்பி வரல. அவன் செத்து போன செய்திதான் வந்துச்சு. எப்போ அப்பா சொல்ல விட ஆத்திரம் தான் முக்கியம்னு போறானோ
அப்பவே அவன் என் புள்ள இல்லை. ரத்தக்கரையோட அந்த பணம் இந்த வீட்டுக்கு வர வேணாம். அப்படியே புதைச்சிருங்க. உங்க அத்தா பிரசவத்துல போயிட்டா. உங்க அப்பா அவசரத்துல போயிட்டான். ஐயா அவங்களை வெட்டி சாய்க்கணும்யா. போதும். இன்னும் எத்தனை குழந்தைகளை அனாதையாக்குவீங்க? இந்த மண்ணில் விழுந்த கடைசி துளி ரத்தம் என் வீட்டு ரத்தமா இருக்கட்டும். போங்க ஐயா. அன்னையில இருந்து எங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எங்க மண்ணுல யாரும் கத்தியும் தூக்கல, ரத்தமும் சிந்தல. எங்க அப்பா ஒருத்தர் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அப்படியே நீங்க இருக்கீங்க. உங்களோட அன்பு, உங்களோட அமைதி, உங்களோட குணம், கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு உங்களை பிடிக்கும். நம்ம கல்யாணம் நடக்கும். கோபு எந்திரி. எந்திரி. வா. எங்க வா. எங்க சொல்றேன். என்னாச்சு? எங்க மேல எல்லாம் உனக்கு கோவம் இல்லைன்னு, எங்க ஆளுகள் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கலண்ணே. ஒன்றும் கோவம் இல்லடா தம்பி. நீங்களாம் ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க.
எவன்டா உன்னை அனுப்பிச்சான் சொல்லு. நிறுத்துங்க. என்ன நடக்குது இங்க? உங்க தம்பிங்க உங்களை பத்தி என்னென்னமோ சொன்னாங்களே, ஆனா நீங்க நான் பார்த்ததும் கேட்டதும் எல்லாமே போயா? என்னை பத்தி என் தம்பிங்க உன்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. எனக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னா யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதனால எவன் எப்ப எங்க இருந்து என் மேல கத்திய வீசுவான்னு தெரியாது. இதான் நான் இப்படிதான் வளர்ந்த, இதான் என் வாழ்க்கை. விதியா விளையாட்டான்னு தெரியல. ஒருத்தர் விரும்பிட்டோம். ஆனா இப்போ ஒன்று சொல்றேன், என்னாலேயோ என் சூழ்நிலையாலேயோ ஒரு சின்ன துரும்பு கூட உன் மேல படாது. கோப்பு பயப்படுறதுக்கு இல்ல. அந்த வணங்காமடி கிடைச்சிட்டானா தேடிக்கிட்டு தானே இருக்கோம். அவன் வீடு, தோட்டம், ரைஸ் மில் ஃபேக்டரி, டிம்பர் டிப்போ, ஓரிடம் விடாம தேடுங்கடா. தேடு தேடு விடாத. கிடைச்சானா? எங்க தேடி கிடைக்கிறானே? அவங்களுக்கு எப்படி இருக்கு? என்னாச்சுன்னு கிளம்பி போயிட்டாடா. இங்க என்னம்மா பண்றீங்க? கடனிக்காக நிறுத்தி இருக்கோம். உனக்கு வேணுமாப்பா? இல்லம்மா, நீங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. தாத்தா வண்டி முன்னாடி போயிடுச்சுல்ல, வேரட்டி பிடிப்போமா? வேணான்னு ஒதுங்கி போனாலும் ஏன்டா என்ன விரட்டி விரட்டி துரத்துறீங்க? சொல்லி அனுப்பிச்சவன் எங்கடா இருக்கான் சொல்லு, சொல்றா. என் உசுறு வேணுமா? வர சொல்லு, நேரா நேரா வர சொல்றா. சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு ரயில்ல கொல்ல வந்தது கூட உன்னோட இருந்த நல்ல சிவபொண்ணா. நீ குறுக்கல வந்துட்ட.
அனுப்பிச்சது எவன்டா? ஆடல் அரசு வேலூர் ஜெயில இருந்து ஸ்பாட் வச்சிருக்கான். மொத்த குடும்பத்தை தூக்க சொல்லிருக்கான். சார், உங்களை யாரும் பார்க்க வந்திருக்காங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்ல சிவன் குடும்பம் மேலே கையை வைக்க நினைச்ச உனக்கும் எனக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறேன். 2 தடவை குறி தப்பும் போதே நினைச்சேன்டா, வீரமா ஒரு ஆம்பளை அந்த வீட்டுக்குள்ள வந்து இறங்கி இருக்கான்னு. உனக்கும் நல்ல சிவன் குடும்பத்துக்கும் என்ன பகைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எந்த பகையாக இருந்தாலும் மறந்துடும். பகைய மறக்கிறதா? சோத்துல உயிர் வாழ்றவனை பார்த்திருப்பேன், வெறும் தண்ணி குடிச்சே உயிர் வாழ்றவனை பார்த்திருப்பேன். பகையிலே உயிர் வாழ்றவனை பார்த்திருக்கியா? பார்த்திருக்க. செத்திருந்தா கூட அடங்கி போயிருப்பேன். அவமானப்பட்டு செத்துட்டான். தெருவில் சுரண்டி எடுத்துறாங்க. அப்பனை விடமாட்டேன். குழந்தையில ஆரம்பிச்சு குடும்பம் மொத்தத்தையும் கொலையா இருக்கிறாடா. என்னடா பண்ண முடியும் உன்னால? என்னை சுத்தி 300 போலீஸ், 30 காடு, 3 இன்ஸ்பெக்டர், 2 ஜெயிலர் இருக்காங்க. ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த குடும்பத்துக்கு யாரா இருக்கா? எவ்வளோ பேர் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை, யார் இருக்காங்கிறது தான் முக்கியம். 4 குரூப் இறக்கி இருக்கண்டா. திருவிழாட அழகு குத்த வர்றவன் ஆளை குத்துவா, கிடா விட்ட வர்றவன் கழுத்தை வெட்டுவா. எவன் எப்போ எப்படி அறுப்பான்னு அனுப்பிச்ச எனக்கே தெரியாது. இன்னும் 8 நாள்ல எனக்கு தூக்க. என் ஒத்த உசுறு போறதுக்குள்ள செத்த அப்ப உசுருக்கு சமாளமா மொத்த உசுரையும் வாங்குறடா. அது என் குடும்பம், என்னை தாண்டி தோடுறா பார்க்கலாம். எங்க தேடி காணோம். அவ செல்லுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. சீக்கிரம் பண்ணு. ஹலோ பிக் ஃப்ரெண்ட். செல்லுகுட்டே, எப்பவும் ஓடி பிடிச்சி விளையாடலாமான்னு கேட்பல்ல. இப்போ விளையாடலாமாடா ராசாத்து? அதோ உன் பின்னாடி உன்னை பிடிக்க ஓடி வராங்க பாரு. அவங்க எல்லாம் பிக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க. அவங்க கிட்ட அவுட் ஆகாம ஓடுறா பார்க்கலாம். வேற விளையாட்டு விளையாடலாமாடா? ஓகே, என்ன விளையாட்டு? ஒழிஞ்சாங்கண்டா. நீ கண்ணை மூடி 8 எண்ணு, அங்கிள் எல்லாம் ஒளிஞ்சுப்பாங்க. ஓகே.
என்ன கையில் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? 8 அங்கிளும் ஒழிஞ்சிட்டாங்களா? யார் தம்பி அந்த 8 பேரு? ஒண்ணுமில்லைங்க, யாரோ வெளியூர்காரங்க சுடுகாட்டுக்கு வழி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிக்கிட்டு இருந்தேன். மசான கொள்ளைக்காருக்கும் சரியா வழி காமிச்சிட்டீங்கல்ல? இந்நேரம் போய் சேர்ந்துருப்பாங்க ஐயா. அடா கண்ணா, தாத்தா உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? தம்பி, நாளைக்கு விடிய காலைல 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை. எங்க வீட்டுல ரொம்ப விசேஷம், நீங்க தவறாம கலந்துக்கணும், மறந்துடாதீங்க. சரிங்க. என்ன இது கரண்ட் போயிடுச்சு? மரகதம், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இந்த வரேன். மழை வர மாதிரி இருக்கு, காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம வீட்ல மட்டும் தான் இல்ல. அப்படியா? ஃபியூஸ் போயிட்டு தம்பி. ஐயா நீங்க உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்னும் எத்தனை பேருடா வந்திருக்கீங்க ஊருக்குள்ள? எங்கெங்கடா இறங்கி இருக்கீங்க? சுரு போகல, மயக்கம்தான். கயிறா வருங்கடா. விநாயகத்துக்கு பயந்து ஒட்டஞ்சத்திரத்தை விட்டு ஓடி வந்தாலும் ஊர் ஊரா போய் இந்த கந்து வட்டியை வசூல் பண்றது வசதியாத்தான் இருக்கு. டேய், அவுக்காத நிறுத்து. 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன்னா நீ பசங்கள பார்ட்டி தான். இன்னும் 5 லட்சம் ரூபாய் வேணும், கொண்டு வா. இது அநியாயம் இல்லீங்களா? அநியாயமா? வட்டியை வசூலிக்க 5 காரு, 50 அடியாளுங்க, ஆம்பூர் பிரியாணி, ஆளுக்கு ஒரு ஆஃப். இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னா நியாயமா இருந்தா நடக்குமா? போ போ போ. 5 லட்சம். நான் யார் தெரியுமா? என் பவர் என்ன தெரியுமா? என் மீசில துதிக்க வைக்காத. நீ ஓடி போய் இன்னும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வா. ஓடு 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 ஓடு. தம்பி, நீங்க எப்படி இங்க? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. கிளம்பலாம் தம்பி, தப்பா பேசுறாங்க. உடனே பணத்தை வேற ரெடி பண்ணோம், வாங்க போலாம். நான் வேணா பேசி பார்க்கட்டுங்களா ஐயா? வேணாம், ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்க, நீங்களாம் அங்க போக கூடாது. அண்ணனை நீங்க குத்து மதிப்பா இடம் போட்டீங்க. அண்ணனுடைய குத்து மதிப்பு உங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு ஐயா. உங்க ஸ்டைல்ல கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கெஞ்சிட்டு வாங்கண்ணே. என்ன தங்கம், சௌக்கியமா? ஒட்டஞ்சத்திரம் விநாயகம் ஒரு 2 கையையும் விரிச்சு பிடிச்சிக்கிட்டு எட்டி ஒத்தச்சேன்னு வெய்யி, துண்ட துண்டாயிடும். ஒரு 2 கை மட்டும் என் கையில இருக்கும். தம்பி, அவரு அண்ணன் அவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இத காலா நினைச்சுக்கப்பான்னு கெஞ்சில அவனை பாத்தீங்களா, புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா.
எட்டி விட்டேன்னு வச்சுக்க நெஞ்செலும்பு மொத்தமும் நொறுங்கிடும். ஐயா அண்ணன் இப்ப என்ன சொல்ல வராருன்னா நெஞ்சென்ன கல்லான்னு கேக்குறாரு. கரெக்டா புடிச்சிட்டீங்க. ஒரு 2 காலையும் 4 துண்டா வெட்டி போட்டுட்டா ஊருகா போய் தப்பு பண்ண மாட்டேல்ல. என்னப்பா கண் கலங்குறாரு? எங்க அண்ணன் கெஞ்ச ஆரம்பிச்சாருன்னா அணகொண்டாவே அழுதுடும் சார். இந்த அல்லு சிலாம் ஒரு ஆளா? தெரியாத தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, தலகால் புரியாம பேசிட்டேன். இப்பதான் தெரியுது தலை எது கால் எதுன்னு. இந்தாங்க உங்க பணம். வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேங்க சார். வாங்க. தங்கம், ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடாதுன்னு நீங்க இங்க வந்த, இங்கேயோ வந்துட்டீங்க. உங்களுக்கு நார்த் இந்தியா பக்கம் போற ஐடியா இருக்கா? चलो नार्थ इंडिया। भाई साहब 3 இடத்துல ஸ்பாட் வச்சிருக்கோம். இன்னைக்கு எப்படி தூக்கிடுவோம்? தூக்கு தூக்கு, சரியா தூக்கு. சதை எது எழும்பது நரம்பதுன்னு தெரியாம பிண்டவாகணும். ஒன்றும் இல்லைங்க, நாய் குறுக்களை வந்துச்சு. யாரு எதுக்காக கடத்தி கொண்டு வந்தாங்க? நம்மள யாருங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் தாத்தா. அள்ளிட்டியடா குடும்பத்தை. அந்த குடும்பத்தை காப்பாத்துற அவசரத்துல சொந்த குடும்பத்தை கோட்டை விட்டுட்டியடா. ரத்தம் இங்க வழியுதுடா. அந்த நல்ல சிவ குடும்பத்தை என் கையில வச்சுட்டு ஓன் தம்பி கூட்டிட்டு போ. சண்முகா, முருகா, உங்க மொத்த கவனமும் இவங்க மேல இருக்கு.
குமரா! எங்கடா நல்ல சிவா குடும்பம்? உனக்கு தேவை எங்க உசுறு தானே? ஏன் விநாயகத்தை அடிக்கிற? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஓ வீட்டை சுடுகாடாக்கணும்னு வெறியோடு திரியற ஏன் முன்னாடி என்ன தாண்டி தொடரா பார்க்கலான்னு சவால் விட்டா? என்ன சம்பந்தமா? ஓடுற வண்டியில ஓ பொண்ண கூறு போட ஆளை இறக்குனா பாவை மக குறுக்கால வந்து வெட்டினா. ஏன் கூலி படைக்கிட்டே இருந்து ஓ குடும்பத்தையும் லாரியில இருந்து ஒன்னையும் மறிச்சு மறிச்சு நின்று காப்பாத்தினா. இப்ப கூட உங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டினா ஓ தம்பிய கொன்னுடுவேன் எங்கடான்னு சொல்லல. உன்னை கொன்னுடுவேன் எங்கடான்னு அப்பவும் சொல்லல. பாரு, நீ பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளுறேன் பாரு. போடா. எதிர்ப்பினும் பதகளம் புரிந்திடும் வீரம் இவள் மதமுகம் இரண்டும் பல என எழுந்திட செருக்களம் சிதறிடும் வீரம் சக மனிதன் ஒரு துயர் என கசிந்ததும் அகப்பதறி எழும் வீரம் புகழ் அளவும் பகை புகழ் இங்கு தவறென காப்பரனாய் நிற்கும் வீரம் தனி அறிவா போல என்ற தருணமும் காத்திடும் பெரும் வீரம் துரக பதாதிகள் எதிர்ப்பினும் அதகளை பொறுப்பிடும் வீரம். முடிஞ்சிட்டேன்னு நினைச்சா திரும்ப 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 எந்திரிக்கிறியாடா? அப்படி என்னடா பண்ணுச்சு இந்த குடும்பம் உனக்கு? சோறு போட்டவல்ல அம்மா, சொல்லி கொடுத்தவல்ல அப்ப, இந்த குடும்பம் எனக்கு ரெண்டுமே பண்ணுச்சுடா. அப்பவும் ஒரே வார்த்தை, இப்பவும் ஒரே வார்த்தை. இது என் குடும்பம். என் ஆளுங்களை தொடணும்னா
அண்டமதிரும் உயர்வாகும் கண்டவயம் அண்டம் மனம் எங்கும் ஜெயமாகும் எரிய வந்த போரின் கஷ்டம்